அம்மா கூட சேருவேன். மீரா 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 கூப்பிடுறேன். மீரா மீரா வரா. சித்தி மீரா உங்க பொண்ணு சித்தி. श्री वरदमूर्तये नमो नमः। सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति। அடடா, என்னம்மா மீரா, அம்மா பேர்ல அர்ச்சனை, தடபுடலா தட்சணை, என்னம்மா விசேஷம்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 25 வருஷம் கழிச்சு நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். என்னம்மா டெய்லி தான் அம்மாவை போய் பார்த்துட்டு இருக்க? இத்தனை நாள் நான் பார்த்தது ஒரு மனநிலை சரியில்லாத நோயாளியா. ஆனா இப்போ எங்க அம்மா பூர்ண குணமாயிட்டாங்க, தெளிஞ்சிட்டாங்க. எல்லாம் ஈஸ்வரனோட அருள் தாமா. இல்ல, ஈஸ்வரோட அருள். நானும் அதை தான் சொன்னேன். உங்களுக்கு அது புரியாது. சரிம்மா, ஈஸ்வரோ ரக்ஷத்து. சிரிக்கிங்க, ஈடுபட்ட நாயிங்க, என்னையே ஏமாத்திருச்சுங்க. அந்த ரேணு சனியை எனக்கு கூட கும்பிட போடும்போதே நினைச்சேன். அந்த ஸ்னேகா என்ன அடிச்சிட்டு விளக்கெண்ண வேற கொடுத்துட்டாடா. அவளை நான் விட மாட்டேன்டா. ரேணு எங்க இருந்தாலும் வெளில வாங்கடி, நான் கொலை வெறியில இருக்கேன். ஏய் மாட்டினீங்க, கழுத்தை திருகி ரத்தத்தை குடிச்சிருவேன். இங்க நின்னு பேசிட்டு இருக்காத, அந்த ரூம்ல எல்லாம் போய் தேடுறா. அவங்க எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. போடா சீக்கிரம் வா, சீக்கிரம். ஐயோ ஐயோ ஏய் ஸ்னேகா, ரேணு ஏய் இவ்வளவுதான் மாட்டோம். ஏய் அது தோறடி, ரேணு அம்மா. ஏய் இங்கதான் இருக்கா? முடியாதீங்க. ஏய் ஸ்னேகா கழுத்தோடடி. குழந்தை கொன்னல, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டி. ஏய் அடி பாவீங்களா, எங்க அம்மா அடிக்காதீங்கடி. அத்தையை மன்னிச்சுக்கோங்க. ஏய் இது பாருங்கடி, வெள்ள மட்டும் தப்பிச்சு போலான்னு பார்க்காதீங்க. இந்த வீட்டை சுத்தி எங்க ஆளுங்க இருக்காங்க. டேய் கழுத்தோடடி. ஏய் ஏய் கழுத்தோடடி. அப்படியே அடிச்சு கொன்னுடு. ஏய் ஏய் கழுத்தோடடி. ஏய் ரேணு ஸ்னேகா. இப்போ என்ன பண்றது? ஏய் ஸ்னேகா, ஸ்னேகா. இது வள்ளியோட நம்பர் ஆச்சே. அவ எதுக்கு எனக்கு போன் பண்றா? ஹலோ மீரா மீரா, நான் ஸ்னேகா பேசுறேன். இது வள்ளியோட செல்போன் ஆச்சே. இது பாரு, உங்ககிட்ட விலா வரைய எல்லாத்தையும் சொல்றதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. செந்தில ரூம்குள்ள வச்சு அடிச்சிட்டோம். வள்ளி அடிச்சு அவன் மயக்கமாயிட்டான், அவ்வளவுதான். ரேணு ஸ்னேகா, ரேணு ஏய் கதவு திறங்கடி. என்ன சத்தம்? ஐயோ அது செந்தில் ரூம்குள்ள அடிச்சு வச்சிட்டோம்ல, அத கதை ஒதுக்குறான். இங்க பாரு, உங்ககிட்ட விலா வரைய எல்லாம் பேசுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. அந்த எத்திராஜ் எந்த நேரமும் வந்துருவான். இவங்களுக்கு நம்ம நாடகம், நம்ம விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எங்களால வெளியில தப்பிச்சு ஓடவும் முடியல. அந்த எத்திராஜோட ஆளுங்க வெளியிலே இருக்காங்க. நீ உடனே போலீஸ் கூட்டி நீங்க வாங்க. போலீஸ்? இங்க பாரு, நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்க வா. இதையும் அந்த ஃபைல் கூட வை. சார். அடடே வாமா மீரா, உட்காரு. தேங்க்யூ. என்ன விஷயம்? சார், ஸ்னேகாவையும் ரேணுவையும் வள்ளி எத்ராஜோட குடோன்ல பூட்டி வச்சிருக்கா. அப்படியா? அவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும் சார். நம்மட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறேன். எழுதி கொடுமா. இந்த ஓகே. ஓ 302 407 வாங்கயா.
இப்படியே கடைசி வரைக்கும் இருந்து செத்து போயிடலான்னு தோன்றது. இப்பதான் குணமாகி வாழ ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள செத்து போறத பத்தி பேசுறியா? மன நிறைவோட போய் சேர்ந்துட்டா அதுவும் ஒரு பாக்கியம்தான். ஆனா அதுக்கு முன்னால நான் என் பொண்ணு மீராவை பார்க்கணும். நிச்சயமா. அப்பா வராரு. அப்பா, மீரா எங்கப்பா? வந்துடுவான்னு நினச்சிட்டு தான் வாசலே காத்துட்டு இருந்தேன். இன்னும் வரலையம்மா, என்ன ஆச்சு தெரியல. நினைக்காத போதெல்லாம் வந்து வந்து நிப்பா. இப்ப எங்க போயிட்டா? அம்மாவுக்கு பூரண குணமாயிடுச்சு, கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு தான் போனா. எந்த கோயிலுக்கு? மாங்காடு. சரி, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? இல்ல இல்ல, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. சரி, போகல. புருஷனுக்கு விளக்கண்ண தெரியா நீ? உன்னை விட மாட்டேன்டி. கதவு தோடி. பாருங்க, சும்மா கத்துறீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கண்ண கொடுத்துருவேன். பேசாம இருங்க. ஸ்னேகா, மீரா வந்துட்டா போல இருக்கு. வா. ஏய், ரேணு, கதவு தரங்க. நான் தான் மீரா வந்திருக்கேன். போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. கதவு தரங்க. ஏந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா ஏந்திரிங்கம்மா. மீரா வந்துட்டியா? இன்ஸ்பெக்டர் வாங்க. இன்ஸ்பெக்டர் வாங்க. அம்மா, ஏய் வள்ளி, எழுந்திரு. போலீஸ் வந்திருக்கு பாரு. எழுந்திருமா. இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க இவளை. உள்ள செந்தில் இருக்க, அவனையும் விட்டுடாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. கதவு தரையா? அம்மா, மீரா எல்லாத்தையும் டீடைலா சொன்னாங்க. உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன். மீரா, அம்மா எப்படி இருக்கா? அம்மா குணமாயிட்டாங்க. ஆமா, போட்ட வேஷம் எப்படி? வள்ளிய கேட்டு பாரு. ஏய், என்ன என்ன முறைப்பு? அத அரெஸ்ட் பண்ணியாச்சுல. இன்ஸ்பெக்டர் இழுத்துன்னு போங்க இவள. ஆமா, கூட்டிட்டு வாயா. டேய், என்னடா முறைக்கிறப்போ? போ போ. வாங்க. யோ, சீக்கிரமா கூட்டிட்டு வாயா. ஏய் ரேணு, ஒரு பொண்டாட்டி செய்யக்கூடாத துரோகத்தை நீ எனக்கு செஞ்சிட்டல. ஜெயில திரும்பி வந்தோடனே முதல்ல உன்னை கொலை பண்றேன்டி. உன் வயிற்றுல வளர்ற குழந்தை எந்த இல்லைன்ட்டு உலகம் ஃபுல்லா சொல்றேன்டி. இருடி, உனக்கு வேசி பட்டம் கட்டி உன்னை தெரு தெருவா அலைய வைக்கிறேன். அடச்சே, வாய் மூடு. ஏய் ரேணு, நீ இந்த வெத்து வெட்டுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? அவங்க கதை தான் முடிஞ்சு போச்சே. சி, வாய மூடுறி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இன்னும் உயிரோட விட மாட்டேன். டேய், கத்தாம போடா. போய் ஜெயில போய் களி சாப்பிடு. அப்பவாவது புத்தி வருதான்னு பாப்போம். என்ன சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கூடி போங்க. இந்த மாதிரி ஆளுங்க. குத்துடா, குத்து, நல்லா குத்து, செத்து தொலையிடும். ஸ்னேகா, ஸ்னேகா, இவங்கள பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வாயா, எடுத்துட்டு வாங்க. நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். சரி சரி. மீரா, மெதுவா எடுத்து. மெதுவா வா. எனக்கு என் மீராவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க எல்லாரோட முகமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா மீராவோட முகம் மட்டும் ஞாபகமே வரமாட்டேங்கிறது. பெத்த எடுத்தப்போ அந்த பச்சை குழந்தையோட முகத்தை பார்த்தேன். இப்போ அவ எப்படி வளர்ந்துருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியலையே. என்ன நம்ம பொண்ணு எப்படி இருப்பா? என்ன மாதிரியே இருப்பாளா? ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருப்பா.
கல்யாணி அவளுக்கு உங்க 2 பேரோட சாயலும் இல்ல. ஆனா புத்து கூர்மையில மட்டும் உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. மீரா மீரா கொஞ்சம் பொறுத்துக்கோமா. மீரா ஓகே சார், ஓகே நான் பாத்துக்கிறேன். டாக்டர் டாக்டர் நீ பாருங்க டாக்டர், இது ஒரு எமர்ஜென்சி. இந்த பொண்ணு ஒருத்தன் வயித்துல கத்தியால குத்திட்டான். பேஷண்ட் பேர் மீரா அதானே? இன்ஸ்பெக்டர் போன்ல எல்லா டீடைலும் சொல்லிட்டாரு. நர்ஸ் குயிக் சீக்கிரம். என் பொண்ணு 25 வருஷமா எனக்கு அம்மாவா இருந்திருக்கா. அந்த பாசத்துக்கு நான் அடிமை. பெத்தவா குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய கடமைய 25 வருஷமா என் குழந்தை எனக்கு பண்ணிருக்கா. இது ஒண்ணு போராதா? மீரா எங்கப்பா? தெரியலையம்மா, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி சோதிக்கிறா. ஆனா ஒரு விஷயம் கல்யாணி, உன்னை அப்படியே அச்சு அசலா உரிச்சு வச்ச மாதிரி ஒருத்தி இருக்கா. உன்னை மறைச்சு வச்சுட்டு அவளை காட்டலாம். அப்படியா? அது யாரு? ஸ்னேகா, உங்க அக்கா வைதேகியோட பொண்ணு. ஓ அப்படியா? ஆமாம்மா. சரி, என் பொண்ணு மீரா எங்க? நான் அவளை உடனே பார்க்கணும். மீரா, என் மீரா. சார், டாக்டர் மீராக்கு இப்ப எப்படி இருக்கு? மீராவுக்கு சொந்தக்காரங்க யாரு? ஏன் டாக்டர்? சாரி மேடம், கத்தி குத்து ஆழமா இருக்கு, நிறைய ரத்தம் போயிருக்கு, காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை இல்ல. ஐயோ டாக்டர், டாக்டர் நீங்களே இப்படி சொன்னா? உண்மையை சொல்றேம்மா, வேற என்ன செய்ய முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ மீரா. இல்ல, நான் ஸ்னேகா. நான் மீராவோட தாத்தா பேசுறேம்மா. மீரா எங்க? கல்யாணி உடனே மீராவை பார்க்கணும்னு தவிக்கிறாம்மா. சீக்கிரம் கூட்டிட்டு வாம்மா. சரி, நான் கூட்டின்னு வரேன் தாத்தா. யாரு? மீராவோட தாத்தா. கல்யாணி மீராவை பார்க்கணும்னு தவிக்கிறாளாம். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? பேஷண்ட்டுக்கு சுயநினைவு வந்திருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ. மீரா 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 மீரா. ஏன் அழறீங்க? நான் உயிர் பழிக்க மாட்டேன்னா? இல்ல மீரா, அப்படியெல்லாம் சொல்லாத. உன்னை இதை விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நாங்க. என் முடிவு தெரிஞ்சு போச்சு. நான் பொழைக்க மாட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. சாகுறவ கிட்ட போய் சொல்றீரேனோ? மீரா. ஸ்னேகா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, கடைசி ஆசை. சொல்லு மீரா, சொல்லு. நான் கட்டாயம் நிறைவேற்றுறேன். நான் ஒரு அதிர்ஷ்டப்பட்டு எங்க அம்மா குணமாகி வர நேரத்துல என்னால அவங்கள அக்க முடியல. எங்க அம்மா நல்ல நிலைமைக்கு வரதுக்கு நீதான் காரணம். நீ எங்க அம்மா மாதிரியே இருக்கியே. எங்க அம்மா கிட்ட பேசிட்டு சாகுற மாதிரிதான் எனக்கு நினைப்பு. மீரா, மீரா என்ன மன்னிச்சிடு மீரா. நான் தான் தேவையில்லாம உன்னையும் பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டேன். நான் தான் உனக்கு கொண்டுட்டேன். உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ்.
மீரா இல்ல ஸ்னேகா, நீ அப்படி நினைக்காத. என் உயிர் ஓ மடியில போகணும். எங்க அம்மா கல்யாணி மடியில சாக போற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. மீரா மீரா மீரா, நான் பொழைக்க மாட்டேன். இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. மீரா, அதனால நான் சாகுற விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். மீரா, எங்க அம்மா குணமாகி மீரா எங்கன்னு கேட்டா நீ நீ நான் ரேணு வயித்துல பொறுப்பேன். மீரா, எங்க அம்மாவை பார்ப்பேன். மீரா, எங்க அம்மா கூட சேருவேன். மீரா, 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 ஐயோ, மீரா, மீரா, ஐயோ, மீரா, 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 அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துன்னா நான் பழையபடி பைத்தியமா ஆயிடுவேன்னா. கல்யாணி, கல்யாணி ப்ளீஸ் ரிலாக்ஸ்மா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, எனக்கு என்னமோ படபடப்பா இருக்கு. என் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு. கல்யாணி இல்லண்ணா, எவ்வளவு நேரம் என்னமோ சொல்றது. என் பொண்ணுக்கு என்னமோ ஆபத்து வந்திருக்கு. மீரா, 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 என்னப்பா இது? மறுபடியும் கல்யாணிக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா நீங்க போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க, நான் கல்யாணியை பாத்துக்கிறேன். என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? மீராவை உடனே பார்க்கணும்னு அழறா. ஏதாவது சீரியஸ் ஆகிட போகுது டாக்டர். மறுபடியும் ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னால என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். என் பொண்ணுக்கு என்னமோ ஆபத்து வந்திருக்கு. கல்யாணி, என் மீரா, என் பொண்ணு எனக்கு வேணும். மீரா. ஓகே, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக் பண்றேன். டாக்டர் ப்ளீஸ். மீரா, 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 மீரா. மீரா எங்க தான் போயிட்டா? அவ ஏன் வரலன்னு தெரியலையே. மீரா இனிமே திரும்பி வரமாட்டா. நான் சொல்றதுதான் உண்மை. மீரா வரமாட்டா. ஸ்னேகா, என்னம்மா சொல்ற? என் பேத்திக்கு என்னாச்சு? மீரா இனிமே வரமாட்டா. என் மகளுக்கு என்னாச்சு? என்னப்பா என்ன சொல்ற? அவ நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா தாத்தா. என்னாச்சு? ஸ்னேகா, மீராக்கு. ஈஸ்வரன் சார், நம்ம பேசுறது கல்யாணி சித்தி கேட்டுட்டு போறது. அவங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரிய வேண்டாம். நம்ம அந்த பக்கமா போய் பேசலாமா? என்னம்மா இது? என்னால தாங்க முடியலையம்மா. என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளா? மாமா, கண்மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. அத்தையை சிந்திரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்கள பத்தி என்னம்மா? அவங்க ஜெயிலியே கடந்து நாசமா போகட்டும். மீராவை பார்த்தே தீரணும், மீராவை பார்த்தே தீரணும்னு கல்யாணி துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப
இப்ப என் கவலையெல்லாம் அவளை எப்படி காப்பாத்துறதுங்கிறது தான். ஆமாம்மா, மீரா மேல உயிரை வச்சிருக்கா. மீரா இறந்துட்டான்னு தெரிஞ்சா கடவுளே, என் மகன் மறுபடியும் பைத்தியமாயிடுவா. என்ன சோதனை இது? தாத்தா, கல்யாணி சித்தியையும் எழுந்திடக்கூடாது. அதுக்கு என்னம்மா வழி தெரியலையே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. பேசாம நீயே மீராவை நடிச்சிடும். தாத்தா, நானா? அதுல என்னம்மா தப்பு இருக்கு? நீதான் கல்யாணி மாதிரியே இருக்கே. இல்ல இல்ல, என்னால முடியாது. ஏம்மா? ஏன்னா நீங்க தானே கல்யாணி கிட்ட உன் மகன் உன் சாயல்ல இருக்க மாட்டா, வேற மாதிரி இருப்பான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது மட்டுமா சொன்னீங்க? ஸ்னேகா உன்ன மாதிரியே இருப்பா, ஆனா அவ வைதேகியோட மகன்னு போட்டு உடைச்சிருக்கீங்க. இப்ப போய் ஸ்னேகா உன் மகன்னு சொன்னா அவ எப்படி சார் நம்புவா? மீராவுக்கு இப்படி ஆகும்னு யார் நினைச்சா? பேசாம ரேணுவா மீராவை நடிக்க சொல்லலாமே. செந்திலு வழியும் ஜெயில இருக்காங்க, இப்போதைக்கு வெளியில வர மாட்டாங்க. ரேணுவுக்குன்னு யாருமே இல்ல. நானா? ஆமாம்மா ரேணு, என்னைக்குமே நான் உன்னை என் மருமகளா நினைச்சதில்லை, என் மகளா தான் பாவிச்சிருக்கேன். இப்ப நீ நிஜமாவே என் மகள் ஆயிடுமா? மாமா, ஒருவேளை கல்யாணி அம்மாக்கு நினைவு திரும்பி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? கவலைப்படாதம்மா, அவளுக்கு நினைவு திரும்பின உடனே எல்லாத்தையும் நம்ம பக்குவமா எடுத்து சொல்லுவோம். அம்மா ரேணு, நீங்க இங்கே இருக்கீங்க? டாக்டர், கல்யாணிக்கு இப்ப எப்படி இருக்கு? கல்யாணிக்கு நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை நீங்க சொல்லாதீங்க, நீங்க போய் பார்க்கலாம். இருங்க, கல்யாணி சித்திய முதல்ல நான் போய் பார்க்கறேன். என்ன பார்த்தா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. என்னம்மா சொல்ற? இந்த கோலத்திலேயே போய் பார்க்க போறேன்? இருக்கட்டுமே, பரவாயில்ல. என்ன பார்த்தோன்னே ஆச்சரியப்படுவாங்கல்ல, சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்போதைக்கு கல்யாணி சித்தியோட சந்தோஷம் தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க வேடிக்கை பாருங்க. சித்தி, நான் ஸ்னேகா, வைதேகியோட பொண்ணா? வைதேகியோட பொண்ணுதான். உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை மாதிரியே வந்தேன். நல்லா இருக்கேல சித்தி? இருக்கேன் சித்தி. அச்சு அசல் என்ன மாதிரியே இருக்கியே சித்தி. உங்களை மாதிரியே நான் நல்லா பாடுறேன்னு அம்மா சொல்லுவா. ஓ சித்தி, உங்களுக்கு உங்க பொண்ணு மீராவை பார்க்கணுமா? மீரா, கூப்பிடுறேன். மீரா, மீரா வரா. சித்தி, மீரா உங்க பொண்ணு சித்தி, கூப்பிடுறேன். மீரா, மீரா வரா. சித்தி, மீரா உங்க பொண்ணு சித்தி. மீரா, அம்மா வா, அம்மா கிட்ட வா. மீரா, மீரா, மீரா என் குழந்தை. மீரா, மீரா என் செல்லம். மீரா, மீரா என் செல்லமே, என் தங்கோட்டா. நீ இந்த அம்மாவை தவிக்க விட்டு இத்தனை நேரமா நீ எங்க போயிருந்த?
மீரா, உனக்கு ஏதோ ஆபத்து வந்துடுதுன்னு என் உள்ள நர்வ சொல்லித்து. உனக்கு ஒண்ணும் இல்லையடி குழந்தை? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே நம்ம குழந்தை ராஜாத்தி மாதிரி இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. ஆமாமா, நம்ம குழந்தை எப்பவுமே ரொம்ப அழகுதான். மீரா, என்னாச்சு சார்? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பேன் சார். கான்ஸ்டபிள் போய் பாருங்க. கவலைப்படாதீங்க ராஜசேகர், எப்படி பிடிச்சிடலாம். யோ ராஜசேகர், நீ உயிரோட இருக்க கூடாது. நான் உன்னை உயிரோட விட மாட்டேயா. உன்னை கொன்னே தீர்வேன், கொன்னே தீர்வேன். என்ன மகேஷ்? ராஜசேகர், உன்னை உயிரோட விட மாட்டேன். ராஜசேகர், கொலகார பாவி. கேஷவா, என்னாச்சு? ஏண்டா நீ நடிக்கிறியா இல்ல நிஜமாவே அப்படிதானா? இல்ல கேஷவா, எங்க அப்பன் துப்பாக்கி எடுத்து என்ன சுட வந்தான்ல, அத நினைப்பிலே இருந்து அதே ஞாபகத்துல ராஜசேகர் நினைச்சு ஏன் கழுத்தை நினைச்சு கொல்ல பாத்தியா? ஐயோ கேஷவா, என்ன மன்னிச்சிடு. ஏய் மகேஷ், நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் கேசவன் பேர் எடுக்கணும்னு பாக்குறேன்டா. என்ன ஒரே ஐடியா லேட் கேசவனா மாத்திராதடா. சாரி கேஷவா, ஏதோ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கேன், அதான் சுயநினைவு இல்லாம அப்படி பண்ணிட்டேன். அந்த ராஜசேகர் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வெய்யு. ஐயோ, இனிமேல் உன் பக்கத்துல நிக்க முடியாது போல இருக்கே. நோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சாரி, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. சாரின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்ட. எனக்கு உயிர் போயில உயிர் வந்தது. இனிமேல் உன் கூட எப்படி காலத்தை ஓட்ட போறேனே தெரியலையே, அதான் என்னுடைய கவலை. இப்ப எனக்கு அந்த சொத்து கூட முக்கியம் இல்ல, முதல்ல அந்த கிழவனை போட்டு தள்ளணும் கேஷவா. ஐயோ தப்பு மகேஷ், சொத்து நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பழி வாங்குற படலம் எல்லாம் வச்சுக்கலாம். ஏற்கனவே போலீஸ் நம்மள தேடிக்கிட்டு இருக்கு. வீரியம் பெருசு இல்ல, காரியம் தான் முக்கியம். கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். யோசிக்கிறா சார், எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு சார். நடிக்காதம்மா. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. சார், நாங்க எங்க வக்கீல பார்க்கணும். ஏய் பரதேசி நாய, வாயிலே குத்துவேன். என்னடா சவுண்ட் விடுற ராஸ்கல்? ஒரு பொண்ண கத்தியால எங்க கண்ணு முன்னாலேயே குத்திருக்க. இது என்ன தெரியுமா? கொலை முயற்சின்னு உன் மேல எஃப்ஐஆர். சாட்சி யார் தெரியுமா? நானும் இந்த கான்ஸ்டபிள் தான். எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க வெளியிலே வர முடியாது. சார், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். உங்க 2 பேருக்கும் ஜெயில் தான். சார், நான் என்ன சார் பண்ணேன்? நான் குத்தலையே. குத்துன்னு கத்துனல்ல, நீ உசுப்பி விட்டல்ல, கொலை செய்ய தூண்டி இருக்க. சார், எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். அம்மா சார், நான் நிரபராதி, அப்பாவி. இவன் ஒரு கொலை இல்ல சார், 2-3 கொலை பண்ணியிருக்கான். நான் வேணா அப்ரூவரா மாறிடுறேன், என்னை விட்டுடுங்க சார். ஏய், யாருடா உன் அம்மா? சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஜெயிலுன்னதும் பெத்த புள்ளையே யாருன்னு கேக்குறியா நீ? நீ எல்லாம் ஒரு அம்மா. ஹலோ, ஆமா அப்படியா? ஓஹோ, சரி சரி, ஓகே ஓகே ஓகே. யார் போன்ல? எங்க வக்கீலா? விட்டு சொல்லிட்டாரா? டேய் மீராவ நீ கத்தியால குத்துனல்ல, அவ செத்து போயிட்டாடா. என்ன சார் கிழிச்சிட்டீங்க? கொலை முயற்சின்னு எஃப்ஐஆர் போட்டேன்.
மீரா இப்பதான் செத்து போயிட்டாள. இனிமே இது கொலை முயற்சி வழக்கு இல்ல, கொலை வழக்கு. மீராவை குத்தி கொலை பண்ண குற்றத்துக்காக உனக்கு ஜெயில், உடந்தையா இருந்த குற்றத்துக்காக இந்த அம்மாவுக்கும் ஜெயில். இனிமே நீங்க 2 பேரும் கொலை குற்றவாளிங்க. எங்க வக்கீல கூப்பிடுங்க. சாரி, இனிமே வக்கீல் வந்தாலும் பிரயோஜனம் இல்ல, ஜாமீன் கிடைக்காது. 304 இவங்களை தூக்கி உள்ள போடியா. வாங்க வாங்க மாமா, எந்திரியா, வா வா. சார், இந்தாங்க பால் வச்சிருங்கம்மா. ஆமா, என்ன இந்த நேரத்துக்கு அயன் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளை காலையில 6 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குமா, அதுக்காக தான். ஆமா, ரோஜா அங்க? அவ மேல படுக்க போயிட்டாள. படுக்க போயிட்டாளா? நான் வேற மாடி ஏறி போகணும். பால் சாப்பிடுமா? அங்க வச்சிருங்கம்மா, எடுத்துக்கிறேன். ஐயோ, கதவு போட்டிருக்கு. தாப்பு போட்டிருக்கு. மாமா, சார், மாமா. யாரடி யாரடி? திரு ஐயோ திரு, ஹெல்ப், யாரா வாங்க வாங்க வந்துடா. டேய் மாமா, சார், மாமா, கதவு திறங்க. நில்றா 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 நில்றா. ஐயோ மாமா, என்ன சார் கத்துறாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருடன் திருடன் வேற கத்துறாரு. மாமாக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன பண்றது? இரு, ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். மகேஷ், மகேஷ்,
ரோஜா ரோஜா என்னம்மா ஏன் இப்படி தயச்சு போய் நிக்கிற? ரோஜா ஒன்னதான் என்ன ஆச்சு? மாமா ஐயோ சாருக்கு என்ன ஆச்சு? சார் சார் நான் போய் போலீஸுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றேன். அம்மா ஹலோ வாங்க. அர்ச்சனை பண்ணணும். பேரு நட்சத்திரம்? பேர் ராஜசேகர். राजशेखर नामधेयस्य कडकराश्यां झादस्य पुनर्वसु नक्षत्राणाम् आयुर् आरोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम्. கடவுளே, மாமா அடிபட்டு ஆபத்தான நிலைமையில ஐசியூல இருக்காரு. அவரோட நல்ல மனசுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர்தான். அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும். அவரை நல்லபடியா காப்பாத்தி கொடு. நான் உனக்கு தங்கரதம் இழுக்கிறேன். स्वामिने नमः. कर्पूरनिराञ्जनं समर्पयामि. सदमानं भवति सतायत् पुरुषः सदेन्द्रियायुच्छेभेन्द्रिये प्रतिष्ठति. दीर्घसुमङ्गली भव. सर्वाभिष्टसिद्धिरस्तु. ரோஜா, என்னம்மா அர்ச்சனை எல்லாம் பலமா இருக்கு? ஏதாவது விசேஷமா? மாமா அடிபட்ட ஐசியூல இருக்காரா? பெருமாளே, என்னாச்சு அவருக்கு? என்னம்மா சொல்றது? எல்லாம் மகேஷ் பண்ண காரியம். வில்லங்கமா எதையாவது பண்ணிடுறாரு. இப்ப பாருங்க, முகேஷ் கொலை வழக்குல மாட்டிக்கிட்டாரு. தெரியுமே, சங்கரை ரிலீஸ் பண்ணிட்டா மகேஷ் தேடின்னு இருக்கா. ஆமா, தலைமறைவா இருக்காரு. பல முறை மாமா கிட்ட பணம் கேட்டாரு. மாமா தரல. அதனால சொல்றதுக்கே வெக்கமா இருக்குமா? அவர் சொந்த வீட்டிலே திருடுறாரு. நேத்து முகத்தையெல்லாம் மறைச்சுக்கிட்டு வீடு புகுந்து மாமாவை அடிச்சு போட்டுட்டு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருமா. என்னது, திருடினானா? அதை ஒன்றுதான் இத்தனை நாள் அவன் செய்யாது இருந்தான். அதுவும் சொந்த வீட்லயேவா? வேற எந்த வீட்டுல இந்த காரியத்தை பண்ணாலும் போலீஸ் கேஸ் ஆயிடும். அவருக்கு நல்லா தெரியும் என்ன பத்தி. போலீஸ்க்கு போக மாட்டேன்னு. இது என்னமா கொடுமை? பணத்துக்காக புள்ளையே அப்பனை அடிச்சு போடுறதா? ஆனா அந்த கடங்கார பாவி எதையும் செய்யக்கூடியவன் தான். அவனுக்கு இதயம் ஒண்ணு வைக்கிறதுக்கே ஆண்டவன் மறந்துட்டானே. எனக்கு வாழவே பிடிக்கலமா. நான் சந்தோஷமா சிரிச்சு மனசு நிறைவா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி பல மாசம் ஆகுது. ஜீவா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் வாழறதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. இல்லனா நான் வெறும் நடப்பேனந்தாமா. ஏமா இப்படிலாம் பேசுற? பொறுமை கடலை விட பெருசுன்னு பெரியவா சொல்லி நீ கேள்விப்பட்டதில்ல? உன்கிட்ட இருக்கிற பொறுமையும் தன்னம்பிக்கையும் இங்க யார்கிட்டயும் இல்லம்மா. இல்லம்மா, மகேஷ் திருந்து வாருங்கிற நம்பிக்கை போச்சு. எனக்கும் தான் இல்ல. ஆனா எல்லா கெட்டத்திலையும் நல்லதை மட்டுமே பாக்குறது தாமா நம்பிக்கை. மகேஷ் அயோக்கியன்தான். ஆனா அவன் கட்டின தாலி உன்கிட்ட இருக்கே, அவனால உனக்கு ஜீவான்ற சொத்து கிடைச்சிருக்கு. மகேஷோட சொத்தும் இருக்கு. இந்த சமுதாயத்துல மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கிடைக்கிற கௌரவமும் இருக்கு. இந்த நாளும் தான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். எல்லாம் கரெக்டு தாமா. அம்மா, நீங்க இங்க இந்த பக்கம்? ஸ்னேகாவை 4 நாளா காணலம்மா. மறுபடியுமா? இல்ல, இந்த தடவை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. யாரும் அவளை கடத்தல. ஆனா எங்க போனா, என்ன காரியமா போனான்னு தெரியல. நீ மகேஷை பத்தி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அந்த பகவான் தான் காப்பாத்தணும். சரிவா, பிரகாரத்தை சுத்துவோம். மகேஷ் மகேஷ், முக்கியமான விஷயம். என்னடா இது, லேகியம் வைக்கிற மாதிரி இப்படி பரப்பி வச்சுக்கிட்டு இருக்க? அதுவும் நான் வந்த உடனே எல்லாத்தையும் மறைக்கிற. ஹலோ, இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயம் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்த என்ன? நீ குத்தி கொலை பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னியே உங்க அப்பன். கட்டையால மண்டைய பொளந்துட்டு வந்தேன்னு சொன்ன. ஏதோ ஒரு இழவு கிழவனை பொளந்துட்டு வந்தேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. பொழைச்சிட்டாயா, ஆஸ்பத்திரியில இருக்கான். என்ன பாக்குற? நிஜமாதான் உனக்கு ஒரு கொலை கூட உருப்படியா பண்ண தெரியல. சுத்த அறவேக்கடா இருக்கியே. ஏ கேஷவா, இங்க பாரு, நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வச்சு நாக்கு வழிக்க போறியா? ஏண்டா, பலாக்காய திருட்டு வர சொன்னா கலாக்காய திருடிட்டு வந்திருக்க. இதுல வேற நான் வந்த உடனே எல்லாத்தையும் மறைச்சு பில்டப் வேற.
அந்த ஆளுக்கு இரும்பு மண்டை. உனக்கு களிமண் மண்டை. அந்த ஆள் மட்டும் பொழைச்சிட்டா நீ காலி. அந்த ஆள் உயிரோட வந்துட்டா உனக்கு சொத்து. கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, உன்னோட சேர்ந்து என்னையும் இப்படி புலம்ப வச்சிட்டியே. ஒரு கொலை. புலம்பாத. அந்த ஆள் மேல போய் சேரலன்னு யார் சொன்னது? அங்க ஒரு கும்பல் இருக்கு. லக்ஷ்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டா. இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. எப்பொழுதும் குறி பார்த்து கரெக்டா அடிக்கிற மாதிரி பேசு. கடைசியில கோட்டை விட்டுரு. ஒரு வயசு பையனை அடிச்சு அவன் பொழைச்சிருந்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கு. ஒரு கிழத்த பொழக்க தெரியல. நீ வேஸ்ட் மகேஷ். கேசவா, நான் இந்த தடவை ரொம்ப கரெக்டா பண்ணேன். நீ வேணா பார். இங்க பார். இந்த கைக்குட்டையில மயக்க மருந்து தடவி எங்க அப்பா முகத்துல. இது கைக்குட்டை. இதுல மயக்க மருந்து தடவனியா? ஏதாவது எக்ஸ்பைரி டேட் மருந்து தடவி இருப்ப. இத கேசவா,